அனைத்து தோழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா 1997 ஜூன் 30 அன்று நடைபெற்ற இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு இடையே எத்தனையோ அடக்குமுறைகள், உரிமைகள் பறிப்பு மற்றும் சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. கடந்த 10 ஆண்டுகளில் கூட 10,000க்கும் மேற்பட்ட சாதிய ஆணவ படுகொலைகள் மற்றும் குற்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு அப்படின்னு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் பதிவு செய்திருக்காரு இந்த அரசுகிட்ட. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களிடையே பெரும் ஆறாத வடுவா இருக்கக்கூடிய ஒரு ஆணவ படுகொலை பற்றி தான் இந்த வீடியோ அமைய போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1997 ஜூன் 30 அன்று நடைபெற்ற மறக்க முடியாத இந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் மீளா துயர்ல இருந்த அந்த நிகழ்வு தான். அந்த காணொலி அந்த சம்பவத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன். 1996 அன்று மேலூர் பக்கத்தில் உள்ள மேலவளவு கிராமத்தை எஸ்சி தொகுதியாக அறிவிக்கிறாங்க. அதாவது தாழ்த்தப்பட்டோருக்கான ஊராட்சியை அறிவிக்கிறாங்க. அந்த அறிவித்த நாளிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்லக்கூடிய ஆண்ட பரம்பரைகள், ஆதிக்க சாதியினர் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. அதன் முதற்கட்டமாக அக்டோபர் மற்றும் டிசம்பரில் தொடர்ச்சியாக தேர்தல் நடத்த விடாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தேர்தல் நிறுத்துறாங்க. அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள அந்த கிராமத்தில் கூட தான் முன்வந்து ஒரு ரியல் கர்ணனாக, நீங்கள் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு கர்ணன்கிற திரைப்படத்தில் தனுஷ் இருந்திருப்பார்ல, அந்த கதாபாத்திரத்துக்கு ஒத்த வகையில் எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் இந்த சாதியவாதிகளுக்கு எதிராக 1996 டிசம்பரில் அண்ணன் மேலவளவில் இருக்கக்கூடிய முருகேசன் என்னும் வெறும் 32 வயதான ஒரு இளைஞர், அவர் அந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பணியாமல் நான் தேர்தல் நிற்பேன், இது என்னுடைய உரிமை அப்படின்னு நின்று தேர்தலில் வெற்றியும் பெறாரு. அப்படி வெற்றி பெற்று தொடர்ச்சியாக டிசம்பர்லேருந்து மே ஜூன் வரைக்குமே அவருக்கு தொடர்ச்சியாக கொலை மிரட்டல் விடப்பட்டன. இந்த பஞ்சாயத்தில் நீ வேலை செய்யக்கூடாது, இந்த எலெக்ஷனில் நீ ராஜினாமா பண்ணு, மீண்டும் இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தும் பக்கத்தில் இருக்கிற அரச மரத்துக்கு அடியில் தன்னுடைய வேலை பணிகள் இருந்திருக்காரு. பொதுவாக அந்த பஞ்சாயத்தை திறந்து பூட்டை திறந்து அங்கே அமர்ந்து வேலை செய்ய முடியக்கூடிய சூழலே இல்லை. அப்படி ஆதிக்க சாதியினர் அப்படி ஒடுக்குமுறையை ஏற்படுத்திய போதும் அவர் துணிச்சலாக 6 மாதம் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றியிருக்காரு. அண்ணன் முருகேசன் அவர்கள் திமுக பிரமுகர் என்பதனால எத்தனையோ முறை சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தை போய் அப்போது ஆண்டு கொண்டிருந்த முதல்வர் அமைச்சராக இருந்த ஐயா மு கருணாநிதி என்கிற கலைஞர் அவர்கள்ட்ட எத்தனையோ தடவை முறையிட்டு இருக்காரு. எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, என்னை வெட்டிடுவாங்க, குட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் நான் ஊராட்சி மன்ற தலைவராக வேலை செய்யக்கூடாத தலைவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பாதுகாப்பு வழங்கப்படலை. அதுக்கடுத்தபடியாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு எத்தனையோ முறை புகார் மனு கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்து எந்த காவல்துறைக்கும் கொடுத்து எந்த ஒரு பாதுகாப்பு வழங்கப்படலை. அப்படி மனு கொடுத்துட்டு 1997 ஜூன் 30 அன்று மாவட்ட ஆட்சியரை சந்திச்சுட்டு தனது சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டு வந்த போதுதான் வாடிப்பட்டி என்கிற ஊரில் இந்த சாதிய ஆதிக்கவாதிகள் பஸ்ஸில் ஏறி 7 நபர்கள், அதாவது முருகேசனோட சேர்த்து தன்னுடைய தம்பி மூக்கன் உள்பட 7 பேரை வெட்டி அங்கேயே வீழ்த்தி ரத்தங்களை தெளிக்க விட்டு தன்னுடைய சாதிய வன்மத்தை தீர்த்துக்கிட்டாங்க. முருகேசன், நீ ஒரு எஸ்சி நாய், நீ எல்லாம் இந்த சீட்டில் உட்காரதாடா அப்படின்னு சொல்லி அவருடைய தலையை வெட்டி ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அந்த மேலவளவு கிராமத்தில் இருக்கக்கூடிய பொது கிணறுல தூக்கி போட்டு அவங்களுடைய சாதிய வன்மத்தை தீர்த்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு மாவீரனாக தான் அண்ணன் முருகேசன் நான் பார்க்குறேன். ஏன்னா கொலை மிரட்டல்கள் விடுத்தும் தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியும் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த மக்களுக்காக நான் ஏதோ ஒரு வேலை செய்ய விரும்புகிறேன், அவங்கள பாதுகாக்க விரும்புகிறேன் அப்படின்னு தேர்தல் நின்று வெற்றியும் கண்டவர் அண்ணன் முருகேசன். அவங்க உள்ளபடியே இந்த சமூக நீதி போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி காவலராக தான் நான் பார்க்குறேன். உள்ளாட்சி மன்றங்களின் தாழ்த்தப்பட்ட சமூகங்களின் பிரதிநிதி மாவீரன் அண்ணன் முருகேசன் அண்ணா அவர்களுக்கு உள்ளபடியே ஜூன் 30 வீர வணக்கம். தொடர்ச்சியாக அனைத்து முற்போக்கு இயக்கங்கள்
மற்றும் பொது உடைமை கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக வந்து இந்த படுகொலைக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தாங்க. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பங்கு வந்து அளப்பரியது, குறிப்பிட்டு சொல்லித்தாகணும். தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணாங்க. 144 தடை உத்தரவு போட்ட பின்பும் அப்போது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிபிஐ இயக்கமாக இருந்த பொழுது பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அப்போது நுழையக்கூடாதுன்னு சொல்லும் போதே வந்து அப்போது மாநில அமைப்பாளராக இருந்த அண்ணன் திருமாவளவன் திருமாவளவனாக இருந்தப்போ அப்போ வந்து போராட்டங்களை பண்ணி அப்போ வந்து குடிசைகள்லாம் கொளுத்தியிருக்காங்க. கொளுத்தியும் கூட அண்ணன் வந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி 41 பேரை வந்து கைது பண்ணி அதில் வந்து 2006 நடத்தப்பட்ட தீர்ப்பில் வந்து நம்ம 28 பேர்களை வந்து கைது பண்ணி மீதி பேரை வந்து விடுதலை செஞ்சுறாங்க ஆதாரங்கள் இல்லாதனால. அப்படி 28 பேரை கைது பண்ணி இரட்டை ஆயுள் வழங்கப்பட்ட கைதிகளை வந்து 2019 ஒரு மனசாட்சியே இல்லாமல் இந்த அரசு வந்து அவங்கள வந்து 8 பேரை வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க. இது உள்ளபடியே வந்து கேட்கும்போதே மனம் வந்து கொதிக்குது. எப்படி இருந்தாலும் இந்த அரசியல் உரிமை மீட்பு போராளியாக தான் அண்ணன் முருகேசனை எங்கள்கிட்ட வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு.